கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் வேதத்தில் தியானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி சங்கீதம் 28:7 வாசிக்க கேட்போம். கர்த்தர் என் பெலனும் என் கேடகமுமாயிருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது. நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களிகூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். ஆமென். நாம் யாவரும் கண்களை மூடி செபிக்கலாம். எங்கள் அதிகமாக நேசித்த நல்ல தகப்பனே, இந்த மாலை வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நாங்கள் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட இந்த வசனத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த வசனத்தை பிடுகிற போது அடியாளுக்கும் கேட்கிற யாவருக்கும் பிரயோஜனம் உண்டாக உதவி செய்யுங்க. அடியாளோடு நம்முடைய ரேமாய்க்கு வார்த்தை இயேசுவின் நாமத்தினாலே இடைப்படுவீராக. எல்லா துதிக்கும் நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். விசேஷமாக வாசிக்க கேட்ட வசனத்தை நாம் யாவரும் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 28:7 கர்த்தர் என் பெலனும் என் கேடகவுமாய் இருக்கிறார். எப்பொழுது கர்த்தர் நமக்கு பெலனாகவும் கேடகமாய் இருக்கிறார் என்று பார்க்கும்போது, ஒவ்வொரு நாளும் கர்த்தரிடத்திலிருந்து பெலனையும் கேடகத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. விசேஷமாக நம்முடைய சரீரத்திற்கு நம்மளுடைய ஆகாரம், தண்ணீர், சத்து உணவுகள் எப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் அது பார்த்தீங்கன்னா பலனை உண்டு பண்ணுகிறதோ, அதே போல ஆண்டவரும் ஒவ்வொரு மனிதருக்கும் வேண்டிய பலத்தை தருகிறார். அவருடைய சரீரத்தில் ஒவ்வொரு மனிதர்கள் சரீரத்தில் நல்ல ஆகாரம், நல்ல சத்துணவு, தண்ணீர் எல்லாவற்றையும் சாப்பிட்ட பிறகு அவருடைய சரீரம் ஆரோக்கியமா இருந்தாலும் மற்ற காரியங்களும் அவருடைய வேலைகளை செய்வதற்கு பலன் இல்லாமல் அவருடைய இருதயம் சோர்ந்து போன நிலையில இருக்கும். அப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சோர்ந்து போகிற ஒவ்வொரு மனிதனுக்கும் அவருடைய ஆத்மாவிலும் இருதயத்திலும் பலனை தந்து அவளுடைய எல்லா காரியங்களையும் நடப்பிக்க அவர்களை உற்சாகப்படுத்துகிறவராக பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். விசேஷமாக நம்ம வேதத்தில் எடுத்துக்கொள்ளலாம். உபாகம புஸ்தகம் 34:7 வாசிக்க கேட்போம். மோசே மரிக்கிற போது 120 வயதாயிருந்தான். அவன் கண் இருளடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. ஆமென். இதுல வாசிக்கிறோம், மோசே என்கிற தேவனுடைய பக்தனை, தாசனை குறித்து பார்க்கிறோம். கர்த்தரின் தாசனாகிய மோசே 120 வயதிலும் அவனுடைய பலன் குறையவில்லை என்று பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை தங்களுடைய இருதயத்தில் வைத்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் யாரையெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அவரை நம்புகிறார்களோ, அவரிடத்தில் வேண்டிக் கொள்கிறார்களோ, அவரை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு ஜனங்களுக்கும் தேவன் அவர் பலனை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். நீங்க நம்ம வாசித்த இந்த வேத பகுதியில மோசே என்கிற ஒரு பக்தனை குறித்து பார்க்கிறோம். அந்த மோசே என்ற கர்த்தரினுடைய தாசனுக்கு 120 வயதுல பலன் குறையவே இல்லை. எப்படி அவனுக்கு அந்த 120 வயதுல பலன் குறையவில்லை என்று பார்க்கும்போது, யாத்திராகமம் 34:2 வாசிப்போம். விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். ஆமென். இதுல வாசிக்கிற வண்ணமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மோசே என்ற மனிதரிடம், தேவனுடைய மனிதரிடம் சொல்லுகிறார், நீ அதிகாலையில என்னுடைய சமூகத்துல வந்து நில் என்று பார்க்கிறோம். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாமோ தேவனை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொரு மனிதர்களும் இயேசு கிறிஸ்துவை அதிகாலையில தேடும்போது அவரை காண்கிறவர்களாக அவருடைய கிருபைகளையும் அவருடைய பலனையும் பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாக இருக்கிறார். அதிகாலை என்பது எந்த மணி நேரம் என்று பார்க்கும்போது, அதாவது அதிகாலை 3 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் அதிகாலை என்று பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளுக்கும் இரவில் 12 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் அந்த காலை நேரம், முதல் நாள் காலை நேரம் தொடங்கக்கூடியதா இருக்கிறது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளும் ஒவ்வொரு மனிதர்களும் இயேசுனுடைய சமூகத்துல வந்து விசேஷமாக அந்த நாள் தொடங்குற 12 மணி முதல் அந்த விடியற்கால 6 மணி வரை எந்த நேரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேடுகிறார்களோ, இயேசுவினிடத்தில் வேண்டிக் கொள்கிறார்களோ, அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புதிய கிருபையும் புதிய பலத்தையும் தரக்கூடியவராக இருக்கிறார். விசேஷமாக ஒவ்வொரு மனிதர்களுக்கும் புதிய ஒரு கிஃப்ட், புதிய பரிசு, புதிய பொருள்னா எல்லாருக்கும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ரொம்ப விருப்பம் உள்ளவர்களா இருப்பாங்க. அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் யாரெல்லாம் ஆண்டுடைய சமூகத்துல அதிகாலையில
காலை நேரத்தில் வந்து அவரை தேடுகிறார்களோ அவங்க ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த புதிய கிருபையும் புதிய பலனையும் தருகிறவராக இருக்கிறார். விசேஷமாக பார்க்கும்போது யாத்திராகமும் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். யாத்திராகமும் 16ஆம் அதிகாரம் 21 வாசிக்கும் போது, அதை விடியற் காலந்தோறும் அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள். வெயில் ஏற ஏற அது உருகி போம். ஆமேன். அப்போ ஆண்டவருடைய அந்த புதிய கிருபை, வெயில் எப்பொழுது வருகிறது? உலகம் எங்கிலும் ஒரே சூரியன் காணப்படுகிறது. அந்த சூரியன் இந்த நம்முடைய உலகம் எங்கிலும் வந்து பார்த்தீங்கன்னா விசேஷமாக 247 நாடுகள் இருக்கிறது. அது சூரியன் தன்னைத்தானே ஒரு முறை சுற்றுகிறதுனால ஒவ்வொரு நாடுகளிலும் தேசங்களிலும் அந்த சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு ஒவ்வொரு தேசங்களிலும் வந்து பார்த்தீங்கன்னா விடியற்காலை 6 மணிக்கு சூரியன் உதயமாக கூடியதாக இருக்கிறது. அப்போ அந்த சூரியன் உதயமாகும் போது அந்த வெயில் ஏற ஏற அந்த மண்ணா உருகி போகக்கூடியதா இருக்கிறது. அதே போல விசேஷமாக அந்த புதிய கிருபை வேண்டும் என்று விரும்புகிற தேவனுடைய பிள்ளைகளும் ஒவ்வொரு மனிதர்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விடியற் காலையில இந்த இரவு 12 மணிக்கு அந்த முதல் நாள் தொடங்குற அந்த 12 மணி முதல் அந்த விடியற்கால 6 மணிக்குள்ள யார் யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வேண்டிக் கொள்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அந்த புதிய கிருபையை புதிய பலனை தரக்கூடியவராக இருக்கிறார். அதுதான் நாம் வாசிக்கிறோம். புலம்பல் நிருபத்துல 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனம் வாசிக்கலாம். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. ஆமேன். அதுல பார்க்கிறோம் அந்த அதிகாலையில ஆண்டுடைய கிருபை ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா புதியவைகளா இருக்கிறது. அப்ப அந்த புதிய கிருபை வேண்டும் என்று சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில தேடும் போது ஆண்டவர் அந்த புதிய கிருபையை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, அதே யாத்திராகமும் 34ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கு முன்பாகவும் செய்வேன். உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். ஆமேன். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த அதிகாலையில் ஆண்டவருடைய சமூகத்தில் காணப்படும் போது ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் உயர்த்துகிறவராக மேன்மைப்படுத்துகிறவராக உயர்ந்த ஸ்தானத்தில் அவர்களுடைய வாழ்க்கையில அதிசயமான காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். எப்பொழுது என்றால் அதிகாலையில் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ஆண்டவர் அந்த புதிய கிருபையை கொடுத்து மேன்மைப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். அது மாத்திரம் இல்லாதபடிக்கு ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாரும் சோர்ந்து போகார்கள். ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் அந்த புது பலனை ஒவ்வொரு நாளும் தருகிறார். எப்பொழுது என்றால் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அந்த புது பலனை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா படிக்கும்போது ஆண்டவர் நமக்கு நல்ல ஞானத்தை தந்து அவர்கள் அறிவிலும் ஞானத்திலும் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். ஒரு வேலை ஸ்தானத்தில் அவர்கள் வேலைகளை கற்றுக்கொள்ளும் போது அந்த வேலையில நல்ல நிபுணர்களாக வேலையில நல்ல சிறந்தவர்களாக காணப்படுகிறார்கள். அதே போல ஆண்டுடைய சமூகத்துல யார் யாரெல்லாம் வந்து வெயிட் பண்றாங்க, யார் யாரெல்லாம் இயேசுவை நோக்கி காத்திருக்கிறார்களோ, வேதத்தை வாசிக்கும் போது ஜெபிக்கும் போது ஆண்டுடைய சமூகத்திலே பாடல்களை பாடும்போது இயேசுவினுடைய சமூகத்துல காத்திருக்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஆண்டவர் புது பலனை தருகிறார். அதை யாருக்கு ஒப்பிடுகிறார் என்று பார்த்தால் கழுகுக்கு ஆண்டவர் ஒப்பிடுகிறார். விசேஷமாக எல்லா பறவைகளையும் நம் மனிதர்களாகிய நாம் அருகில பார்க்க முடியும். அதை எளிதாக வந்து பார்த்தீங்கன்னா தொடக்கூடியவர்களா இருக்கிறோம். ஆனால் கழுகை வந்து எந்த மனிதர்களாலும் தொட முடியாது, யாரும் அதுக்கு அருகாமையில பார்க்க முடியாது. ஏன்னா கழுகு எப்பொழுதும் உயரத்தில் பறக்கக்கூடியதான அனுபவம் வாய்ந்ததா இருக்கிறது. அதே போல ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஒவ்வொருடைய தேவனுடைய பிள்ளைகளும் ஆண்டவராகிய இயேசுவின் இடத்தில் வருகிற எந்த மனிதர்களா இருந்தாலும் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர்
புது பலன் அடைந்து கழுகுகளை போல அவர்கள் உயர்ந்த ஸ்தானங்களில், உயர்ந்த வாழ்க்கையில, உயர்ந்ததான காரியங்களிலே அவளை நிறுத்த அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். எனவே ஆண்டவருடைய சமூகத்தில் அதிகாலையிலும் ஒவ்வொரு நாளும் காத்திருக்கும் போது ஆண்டவர் உங்கள் உயர்ந்த ஸ்தானங்களை அவர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். அடுத்ததாக அதே சங்கீதம் 28:7 வாசிக்கிறோம், கர்த்தர் என் பெலனும் என் கேடகவுமாய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். முதல்ல பெலனை பெற்றுக்கொள்வதற்கு அதிகாலையிலும் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது அதனை பெலனை பெற்றுக்கொள்கிறோம். அடுத்ததாக எப்படி கர்த்தர் நமக்கு கேடகமாய் இருக்கிறார் என்று பார்க்கும்போது ஒவ்வொரு விசேஷமாக அரசாங்கத்திலும் ஒவ்வொரு மிலிட்ரி மேன், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காவல் புரிகிறதான ஒவ்வொரு மனிதரிடத்திலும் இந்த கேடகம் காணப்படக்கூடியதா இருக்குது. எதற்கு என்றால் எதிரிகள் அவர்களை தாக்க வரும்போது அந்த கேடகத்தை பிடித்து கொள்ளும் போது எதிரிகள் எய்கிறதான அம்புகள், எதிரிகள் எய்கிறதான அந்த விரோதமான தீங்குகள் அவர்களை தொடாதபடிக்கு அந்த கேடகம் அவர்களை பாதுகாக்கக்கூடியதா இருக்குது. அதே போல எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளும் இயேசுவை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொரு மனிதர்களும் கர்த்தரை நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் காணப்படும் போது கர்த்தர் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கேடகமா இருக்கிறார். அதுதான் நாம் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 17:45 வாசிக்கிறோம். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். ஆமேன். இதுல வாசிக்கிறோம், கோலியாத் என்ற ஒரு பெலிஸ்தே மனிதன் காணப்படுகிறான். அந்த கோலியாத் பாத்தீங்கன்னா 6 அடி உயரம் படைத்தவனாக, 6 அடி உயரம் உள்ள ஒரு மனிதனாகவும் நல்ல பலசாலியாகவும் காணப்படுகிறார். அவன் பாத்தீங்கன்னா அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக, இந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக அவன் எழும்புகிறவனாய் காணப்படுகிறான். அப்படி இருக்கும்போது இந்த தாவீது என்ற மனிதன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதனாக காணப்படுகிறான். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அந்த மனிதன் இயேசுவினுடைய நாமத்தினாலே அவனோடு கூட அவன் போரிட வருகிறான். அப்பொழுது வரும்போது இவன் எல்லா விதமான பார்த்தீங்கன்னா அந்த போருக்குரிய தன்னுடைய சரீரத்துக்குரிய எல்லா பார்த்தீங்கன்னா அந்த சரீரத்தினுடைய எல்லா விசேஷமாக ஆயுதங்களையும் அந்த சரீரத்துக்குரிய அந்த பாதுகாப்பினுடைய வஸ்திரங்கள் எல்லாம் உடுத்தி கொண்டவனாய் காணப்படுகிறான். ஆனா தாவீது ஒரு ஆடுகளை மேய்க்கிற ஒரு தேவனுடைய மகனாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவனிடத்துல அந்த அதிகாலையில எழுந்து ஜெபிக்கிறவனாக கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கிற மகனாக காணப்பட்டதுனால அந்த புது பலனோட ஆண்டவருடைய சமூகத்துல இருந்து பெற்றுக்கொண்டு அந்த பெலிஸ்தனோடு கூட போராடும்படியாக வருகிறான். அப்பொழுது வரும்போது அந்த பெலிஸ்தனாகிய கோலியாத்தோடு கூட அவன் போராடும் போது கர்த்தரின் நாமத்தினாலே நான் இடத்துல வருகிறேன்னு சொல்லும் போது ஆண்டவர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்து அந்த பெலிஸ்தனை வீழ்த்தும்படியதான கிருபையை தாவீதுக்கு ஆண்டவர் உண்டு பண்ணக்கூடியவரா இருக்கிறார். அதே போல ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எந்த தீங்குகளோ விரோதமான காரியங்களோ ஒவ்வொரு நாளும் நேரிடும் போது நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கும் போது ஆண்டவர் அவர்களுக்கு கேடகமாய் இருந்து விரோதமாய் செயல்படுகிற எல்லா தீங்கிலிருந்து ஆண்டவர் விடுவித்து அவர்களை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். அடுத்ததாக ஆதியாகமம் 15:1 வாசிக்கிறோம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். ஆமேன். இதுல வாசிக்கிறோம், கிட்டத்தட்ட ஆபிரகாமை இயேசு கிறிஸ்து அழைக்கும் போது 75 வயதிலே ஆபிரகாமை அழைத்தார். அந்த ஆதியாகமம் 15:1 வாசிக்கும் போது அவனுக்கு கிட்டத்தட்ட 80 வயது கிட்ட அவனுக்கு ஆகக்கூடியதா இருக்கிறது. அந்த 80 வயதுல ஆண்டவர் சொல்றாரு, இந்த காரியங்கள் நடந்த பின்பு, எந்த காரியங்கள் என்றால் ஆபிரகாமுக்கு விரோதமான அநேக ஜனங்கள் எழும்புகிறார்கள். அந்த ஜனங்களை எல்லாம் அவன் முறியடிக்கும்படியாக, அந்த ஜனங்கள் எல்லாம் அவன் வீழ்த்தும்படியான கிருபையை ஆண்டவர் அந்த பலனை அவனுக்கு கொடுக்கக்கூடியவரா இருக்கிறார். அந்த பலனை பெற்றுக்கொண்ட பிறகு அவன் இருக்கும் போதுதான் ஆபிரகாமை அழைத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றார், இந்த காரியங்கள் நடந்த பின்பு, மீண்டுமாய் வாசிக்கலாம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார். ஆமேன். இதுல வாசிக்கிற வண்ணமாக ஆபிரகாமை குறித்து பார்க்கிறோம். அந்த 80 வயதுல, அந்த வயதான காலத்தில் ஆண்டவர் சொல்றார், நீ ஒவ்வொரு நாளும் பயப்படாத, நான் உனக்கு ஒவ்வொரு நாளும் கேடகமாக உனக்கு மகாபெரிய பலனா இருந்து உன்னை பாதுகாப்பேன் என்று சொன்னார். அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
அந்த ஆபிரகாமோடு கூட இருந்து அந்த முதிர் வயதில் அவனுக்கு ஈசாக்கு என்ற மகனை கொடுத்து அவனை ஆசீர்வதித்து வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலைத் போல அவனை ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் சமூகத்தில் அதிகாலையிலும் ஒவ்வொரு நாளும் காத்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் புது பலனையும் அவர் கேடகமாய் இருந்து ஒவ்வொரு ஜனங்களையும் பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த சங்கீதம் 28 சங்கீதம் 7 வாசித்த வண்ணமாக கர்த்தரின் பலனும் என் கேடகமாய் இருக்கிறார் என்ற வசனத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஒவ்வொரு நாள் நாங்கள் பலனை பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய சமூகத்தில் அதிகாலையிலும் அன்றைய ஒவ்வொரு நாளும் காத்திருக்கிற பிள்ளைகளாக ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் ஒவ்வொரு மனிதர்களும் இங்கே மாற்ற வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரம் இல்லாதபடிக்கு கர்த்தர் ஒவ்வொரு நாளும் எங்கள் கேடகமாய் இருந்து எங்களுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா தீங்குக்கும் விரோதமான காரியங்களுக்கும் விலக்கி ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் இதை பார்க்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பாதுகாத்து உம்மை நம்புகிற உம்மை தேடுகிற உம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் கேடகமாய் இருந்து எல்லா தீங்குகளிலிருந்து விலக்கி அன்றைய காக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகளும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் சின்ன பிதாவே, ஆமென்.